இந்த பிரச்சனை இவங்க வந்தா முடிஞ்சிடும், இந்த பிரச்சனை இவங்க வந்தாங்கன்னா தொடங்கும் அப்படின்லாம் கிடையாதுங்க. இந்த பிரச்சனை முடியாது. இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா தான் போய் முடிய போகுது. அதுல யாரும் விட்டு கொடுக்குற மாதிரி தெரியல. எல்லாரும் அவங்க சைட் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. உதாரணத்துக்கு சொன்னா ரஷ்யா, சீனா, இந்த பக்கத்துல அமெரிக்கா, மேற்குலக நாடுகள், இதெல்லாம் வச்சு பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும். யாருமே விட்டு கொடுக்க தயாரா இல்லை. ஏன்னா அவங்களோட கிரீடம் வந்து கீழே விழுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது இன்னொருத்தவங்க டபுக்கு எடுத்து மண்டையில வச்சுக்குவாங்க. அந்த ஒரு காரணம் தான். ஏன் இவ்வளோ கான்ஃபிடண்டா இப்போ சொல்ல வரேன்னா, லைனா வரக்கூடிய செய்திகளை வச்சாலே நம்மளுக்கு புரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம வாரம் ட்ரேடுமோட அந்த பார்ட் 4 வீடியோ வரும்போது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிடும். ஓகே, என்னமோ ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா அதில் எக்ஸ்பிளைன் பண்ணாதான் உங்களுக்கு ஒரு விஷயம் புரிய வரும் அப்படிங்கிறத நான் நம்புறேன். மேபி அந்த பார்ட்ல பார்ப்போம்னா, இப்போ வந்து பாத்தீங்கன்னா பிரான்ஸோட அதிபரான இமானுவேல் மேக்ரான் அவர்கள் மால்டாவோட மாயா சண்டோ அவர்களோட ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. டிஃபென்ஸ் கோஆபரேஷன் அக்ரிமெண்ட். இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரிய வருது? டிரான்ஸ்னிஸ்ட்ரியாவும் கீழே இருக்கக்கூடிய கசாசுவா, பேர் கொஞ்சம் கட்டாவில்ல, அந்த 2 பகுதியும் ரஷ்யாவோட அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் அங்கீகாரம் கொடுத்துக்கிறார், ப்ரொடெக்ட் பண்ணேன்னு சொல்லிக்கிறாரு. இப்போ மால்டாவோட டிஃபென்ஸ் கோஆபரேஷன் அக்ரிமெண்ட் வந்து பிரான்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்னா பாதுகாப்புக்காக அவங்க ஏதாவது செய்வாங்க, உதவிகள் செய்வாங்க. இதுக்கு மேல பிரச்சனை மால்டோவால தான் இருக்க போகுது. மால்டோவை காப்பாத்துறதுக்கு நாங்க வருவோம் அப்படிங்கிறது போல இப்போ வந்து மால்டோவா ஃபுல்லாவே உக்ரைனுக்கு தாண்டி தான் இருக்கு. ஸோ அது ரஷ்யாவுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. முதல்ல பிரான்ஸ் வந்து அதை ரெடி பண்ணி அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்ததுக்கு அப்புறமா ரஷ்யா வேறு வழியெல்லாம் அவங்க அடிச்சாங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனையாகும். எங்க மேல தொட்டுட்டாங்க, ஐயோ நீ தொட்டான் அப்படின்றது போல ஒரு வடிவேலுக்கு அப்படி வரும் தெரியுங்களா, பொண்ணு பாப்பா போவாங்க இல்லையா, அது போல ஒரு காமெடி இந்த இடத்துல வந்துடும் அப்படிங்கிறது போல இருக்கு. எப்படியோ இந்த இடத்துல சும்மா லேஸ்ல விட்டுற மாட்டாங்க பிரான்ஸ் அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. முதல்ல இவங்க இனிஷியேட் பண்ணுவாங்க, லைன் எல்லாரும் வந்து சேர்ந்துக்குவாங்க அப்படிங்கிறத யதார்த்தமான உண்மை. ஏன் சொல்றேன்னா, ஜெர்மனி இருக்கிறாங்கல்ல, இந்த ரஷ்யாவோட மீடியா பர்சன்லாம் அனுப்பிடலாமா அப்படின்னு பேசிட்டு இருக்கிறாங்கம்மா. 2வது, ஜெர்மனி அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க, யாருமே இதுக்கு மேலே ரஷ்யாவுக்கு டூருக்கு போகாதீங்க அப்படிங்கிறது போல. ஏன்னா அந்த இடத்துல யூத் ஃபெஸ்டிவல் நடந்துட்டு இருந்தியா, பல நாடுகள்ல இருந்து அங்கே போயிருக்காங்க, எல்லாம் பண்ணிக்கிறாங்க. நெதர்லாண்டு, நார்வே எல்லாத்துலேயும் போயிருக்கிறாங்க. பட் அது ஓகே, அது ஒரு சைடு இருக்கட்டும். ஏன் இது போல ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் வர்றது வந்து பிரச்சனையா இருக்கும்னா, ஒரு நாடு இன்னொரு நாடு மேல விரோதமா இருக்கிற ஒரு காரணத்தினால மட்டும் இது போல விஷயங்கள் நடந்துடாது. அதுக்கு பின்னாடி என்னமோ திட்டம் இருக்கு. அதனாலதான் இது போல ரியாக்ஷன்ஸ் ஜெர்மனி கிட்ட இருந்து வருது. அதாவது அவங்க மக்களை வந்து தயார்படுத்துறதுக்கு, அதாவது நம்ம போருக்கு போறோம் அப்படிங்கிறத தயார்படுத்துறதுக்காக தான் இந்த டாரஸ் மிசைல் லீக்கிங் இது போல விஷயம்லாம் நடந்திருக்கு. மக்களுக்கு வந்து சொல்லி கொடுக்கணும். இதுக்கு மேல ரூமர்ஸ் வரும் இல்லையா, இப்ப எப்படி நான் பேசிட்டு இருக்கேன் இல்லையா, இது போல ஜெர்மனி வந்து இதுக்கு மேல ரஷ்யாவுக்கு எகெயின்ஸ்டா உக்ரைனுக்கு உதவி போய் சண்டைக்கு போவாங்க அப்படிங்கிறது போல. ஸோ இது போல வந்து மக்கள் வந்து வதந்தி பேச பேச அவங்களுக்குள்ள வந்து ஓகே நம்ம நாடு போகுது அப்படிங்கிறது போல அவங்களுக்கே பேசி ஒரு மனசுல வந்து இனிஷியலா போராட்டம் வரும், எல்லாம் கொந்தளிப்பு இருக்கும், எல்லாம் இருக்கும். எத்தனை நாள் வரைக்கும் இருக்கும்? கொஞ்ச நாள் அடங்கி போயிடும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா களத்துல இறங்கும் போது ஜெர்மனி வந்து எல்லாம் போறோம் மொபைலைஸ் பண்றங்கும் போது எல்லாம் அமைதியா இருப்பாங்க. அதான் தெரிஞ்ச விஷயம் தானே அப்படிங்கிறது போலதான் இருக்கும். மக்களுக்கு பெருசா ரியாக்ஷன் இருக்காது உள்ள இறங்கும் போது. ஸோ இதெல்லாம் வந்து தயார்படுத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறது போல இது போல ஒரு வதந்தி பரவிட்டு இருக்குது. இது உங்களோட விழிப்புணர்வு பர்பஸ்க்காக தான். ஸோ நேட்டோ நாடுகள் ரஷ்யாவுக்கு எகெயின்ஸ்டா சண்டை பிடிக்கிறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. இந்த பிரச்சனையில அமெரிக்கா தலையிடுமா தலையிடாதா, இதுதான் இங்க ஒரு கேள்வியா இருக்கு. இதுல ஏகப்பட்ட விஷயங்கள் இது நம்ம வாரம் ட்ரேடும்ல பார்த்தலாம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பிரான்ஸ் மால்டோவாக்கு உதவுறேனாவது கண்டிப்பா உள்ள போய் அங்க ஒரு பிரச்சனையை உண்டாக்குவாங்க. அதுக்கு மால்டோவோட ஒரு அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணிட்டாங்க. ஜெர்மனி டூரிஸ்ட் போகாதீங்கன்னு சிட்டிசன்ஸுக்கு வார்னிங் கொடுத்துக்கிறாங்க. இது எல்லாமே எஸ்கலேஷனுக்கான ஒரு ஆரம்பம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும். அடுத்தது, இப்போ உக்ரைன் வந்து தயாரா இருக்கணும். பல நாடுகளும் உதவு வராங்க அப்படின்னா உக்ரைன் மொபைலைஸ் பண்ணி பல நபர்களையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த இராணுவத்துல சேர்க்க வைக்கணும். உக்ரைன் வந்து பெருமளவுல கேப்பபிளா இருக்கணும். நான் ரஷ்யான்ற ஒரு நாடை வந்து ஈஸியான தோக்கடிக்க முடியாது. அதாவது அந்த நாட்டு மேல குண்டை போட்டிங்கன்னா அது கதையே வேறையா போயிடும். அதனால இங்க களத்துல வச்சுதான் தோக்கடிக்கணும். அப்படின்னா வீரர்களை அதிகமா இழக்க வைக்கணும், இவங்களுக்கிட்ட அதிகமான வீரர்கள் இருக்கணும். இது வந்து கேம்பிளிங் மாதிரி தான், இது இப்படிதான் இருக்கும். ஏன்னா இந்த வேர்ல்டு வார் 1 டைம்லாம் வந்து பாத்தீங்கன்னா, வேர்ல்டு வார் 2 டைம், இந்த டைம்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு சோல்ஜரோட ஆவரேஜ் லைஃப் ஸ்பேன் எவ்வளோ அப்படின்றது போல சொல்லுவாங்க. இது உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் கிடையாது. நான் சொல்ல போறது உங்களோட விழிப்புணர்வுக்காக தெரிஞ்சுக்க இப்படிலாம் நடக்கும் அப்படிங்கிறதுக்கு. ஒரு சோல்ஜர் ஒரு நாள் உயிரோட இருக்கிறதே பெரிய விஷயம். ஒரு சோல்ஜரை ஃப்ரண்ட் லைனுக்கு அனுப்புறோம்னா 1 மணி நேரம் இருக்கிறதே பெரிய விஷயம். அப்படிங்கிற டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த வேர்ல்டு வார் 2ல இது போல காலகட்டங்கள்ல இருந்துச்சு. ஆனா இப்போ இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை எல்லாம் ஒரு சோல்ஜரோட ஆவரேஜ் லைஃப் ஸ்பேன் எடுத்து பாத்தீங்கன்னா 1 மாசம் அப்படிங்கிறாங்க. இது கொஞ்சம் ஹெல்த்தியான சுச்சுவேஷன் மாதிரி தான் தெரியுது. ஸ்விட்ச் ஆகிற வரைக்கும் தான் அந்த சோல்ஜர்னால அங்க இருக்க முடியும் அப்படிங்கிறது தெரியுது. ஸோ உயிரிழப்புகள் இந்த பேசிஸ்ல அடிப்படையை வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு. கொஞ்சம்
டிஃபென்ஸ் வந்து இருக்கிற மாதிரி இருக்கு. பட் இது எது இருந்தாலும் நியாயப்படுத்த முடியாது, இழப்புகள் அதிகமா இருக்கு அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. பட் ஆனா இப்போ உக்ரைன் தயாரா இருக்கணும். இப்போ பிரான்ஸ் வந்து உள்ள உதவ வராங்க, ஆயுதங்கள் கொண்டு வராங்க அப்படின்னா உக்ரைன் கிட்ட ஆளுங்க வேணுமா இல்லையா? ஆல்ரெடி 10 லட்சம் இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தா 3 லட்சம் தான் இருக்கிறாங்க. அப்ப 7 லட்சம் பேர்த்து காசு எங்க போச்சு அப்படிங்கிற கேள்வி வருது. பட் இட்ஸ் ஓகே, அதெல்லாம் விட்டுருங்க. ஆனா இப்போ 3 மில்லியன் பெண்களை மொபைலைஸ் பண்ணுவாங்க. இது உக்ரைனோட ராணுவத்து மிகப்பெரிய பலமா இருக்கும். அதனால இதுக்கான கேம்பெயின் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. 3 மில்லியன்னா 30 லட்சம். 30 லட்சம் பெண்களை வந்து ராணுவத்துக்காக தயார்படுத்துறாங்கன்னா புரியல, எனக்கு எதுவும் புரியல. இது போல செய்திகள்லாம் வந்துட்டு இருக்கு. இதுல நம்பலாமா என்னன்றது தெரியல. பட் இது போல செய்திகள் வருது, பேப்பர்ஸ் மீடியாக்கள் இருந்து வர ஆரம்பிச்சிருக்கு. மேபி ப்ரோபகண்டாவா கூட இருக்கலாம். பட் இது போல வருது. ஆக உக்ரைன் தயாராயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம். போன பதிவுல பார்த்தோம் உக்ரைன் ரஷ்யா போலவே டிஃபென்ஸ் லைனை உருவாக்குறாங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த பிரச்சனை இப்போதைக்கு முடியறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறது இருக்கு. இப்போ அடுத்தது சைனாவோட வேங் ஈ அவர்கள் தரப்புல இருந்து ஒரு கருத்து போயிருக்கு. என்னன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிறாரு. இங்க பாருங்க, கொரியன் பெனின்சுலால எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படிங்கிற நாங்க தெளிவா இருக்கோம், வரக்கூடாது அப்படிங்கிறது போல சீனாவோட வேங் ஈ அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. ஏன் சம்பந்தமே இல்லாம இந்த பிரச்சனை இப்ப சொல்றாரு அப்படின்னா, அதாவது நார்த் கொரியாவோட கிம் ஜாங் உன் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாரு, போருக்கு தயாராகுங்க அப்படிங்கிற அந்த செய்தியும் இருக்கு, வைக்கிறேன் நீங்க பாருங்க. சோ கிம் ஜாங் உன் அவர்கள் போருக்கு தயாராகுங்க அப்படின்னு அழைப்பு விடுத்துக்கிறாரு. அது சும்மா சும்மா சொல்றதுதான், இது பல வருஷமா கேட்டுக்கிறதுனா சீனாவோட ஃபாரின் மினிஸ்டர் எந்த போரும் வரக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஏன்னா அங்க டிராகன் 24ங்கிற அந்த எக்ஸசைஸ் நடந்துட்டு இருக்கு. அதிகமான நேட்டோ ஆயுதங்கள் சியோலுக்குள்ள வந்துகிட்டு இருக்கு, அதாவது சவுத் கொரியாக்குள்ள வந்துட்டு இருக்கு. ஏன்னா ட்ரில்லுன்னு சொன்னோம்னா அது போருக்கான தொடக்கம்னு இல்லை, போர் வந்துறதுக்காக அந்த அடித்தளம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இப்ப ட்ரில்லுனா அதிகமான ஆயுதங்கள் கொண்டு வரணும், லைஃப் ஃபயர் எக்ஸசைஸ்வாங்க, இது போல ஏகப்பட்ட விஷயங்கள் செய்வாங்க. ஸோ ஒரு ட்ரில் ஆரம்பிக்கும் போது அதிகமான ஆயுதத்தை கொண்டு வந்து சவுத் கொரியாவில் வச்சுக்கிட்டே இருக்கலாம். ஒரு டைமும் ட்ரில்லுங்கும் போது அது வரும்போதெல்லாம் இங்க இருக்கக்கூடிய ராணுவ வீரர்களுக்கு பயிற்சியும் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ இது போல் நடந்துட்டே இருக்கும்போது ஆயுதங்கள் அங்கே இருக்கும். சவுத் கொரியாவோட வீரர்களுக்கு ட்ரைனிங் கொடுக்க அவங்க பேட்ச் அதுக்கப்புறம் அவங்களோட ராணுவத்துக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டே இருப்பாங்க. இது வந்து வளர்ந்துகிட்டே இருக்கும். எது வரைக்கும் போர் ஆரம்பிக்கிற வரைக்கும் இது மாதிரி போயிட்டே இருக்கும். எப்போ ஃபுல்லி பேக்குன்னு தெரியுதோ அப்பதான் சண்டை ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. ஸோ இது எல்லாமே அடிக்கல் மாதிரி நட்டிகிட்டே இருக்கிறாங்க. அதனாலதான் சீனா வந்து சுதாரிச்சுட்டு ஒரு வார்னிங் கொடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. அப்புறம் இந்த அமெரிக்காவோட கான்பிடன்ஸை உடைக்கணும். ஏன்னா இந்த கருங்கடல்ல வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட கப்பல்கள் அடி வாங்குது, அது உக்ரைனோட ட்ரோன்கள் வந்து அடிச்சு இதாகுது, நிலை கொலையுது இல்லையா? அதே போல இப்ப கீழே ஹவுதிஸ் வந்து பாத்தீங்கன்னா கான்பிடென்ட் அந்த கப்பல் வந்து அடிச்சுட்டாங்க. இந்த செய்தி நீங்க கேட்டிருப்பீங்க. இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்கா அப்படிங்கிறது போல யோசிங்க. அங்க ஒரு கப்பல் போகுதுன்னு இங்க ஒரு கப்பல் போகுது அப்படிங்கிறது போல செய்திகள் வந்து மேட்ச் பண்ணி காட்டுறாங்க. அங்க தொட்டானே இங்க காணாம போயிரும் பாத்துக்க அப்படிங்கிறது போல வந்து ஒரு மிரட்டலா இருக்கு. அதாவது தாக்க முடியாதுன்னு இல்ல, நடந்ததுன்னா பாத்துக்கோ அப்படிங்கிறது போல ஒரு மிரட்டல் இது அமெரிக்காக்கு அப்படிங்கிறாங்க. ஏன்னா அமெரிக்காவோட அந்த பல்க் கண்டெய்னர் சொல்லுவாங்க, அதிகமான ஆயுதங்களா இருக்கட்டும், ஆயிலா இருக்கட்டும், இது ஒரு ஆயில் டேங்கர் அப்படிங்கிறாங்க. அதிகமான பொருட்களை எடுத்துட்டு போறதுக்கா பல்க் கண்டெய்னர் ஷிப் இது. இந்த கண்டெய்னர் மேல ஒரு தாக்குதல் நடந்திருக்கு, அந்த கண்டெய்னரை மீட்க முடியாது அப்படிங்கிறாங்க. இந்த கண்டெய்னருக்கு நம்ம ராணுவம் போய் உதவி இருக்காங்க, இதெல்லாம் வேற விஷயம். பட் ஆனா அங்க ஒரு அடி விழுந்தா இங்க ஒரு அடி பயங்கரமா விழுவும் அப்படிங்கிறது போல இங்க விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. ஸோ இதெல்லாத்தையும் நீங்க கனெக்ட் பண்ணுங்க. ஒன்னு சீனா ரெடி ஆகிட்டு இருக்கு நார்த் கொரியா சவுத் கொரியாவுக்கு, இங்க செங்கடல ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, கருங்கடல பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. ஸோ எல்லாத்தையும் நீங்க மேட்ச் பண்ணாலே உங்களால புரிஞ்சுக்க முடியும் இப்போதைக்கு இது முடியுமா முடியாதா அப்படிங்கிறது. அதனால கண்டிப்பா இந்த பிரச்சனை முடியறதுக்கு வாய்ப்பே இல்லை, இது தொடர்ந்து போயிட்டே தான் இருக்கு. யாராவது ஒருத்தங்க ஒரு ஸ்டெப் டவுன் ஆகணும், அது யாரு அப்படிங்கிறத இங்க ஒரு கேள்வி. இப்ப இதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. கருங்கடல்ல ஒரு கப்பல் காலி, செங்கடல்ல ஒரு கப்பல் காலி, இதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. ஆனா இப்போ நேட்டோவோட அந்த உளவு ட்ரோன்கள் இருக்கு இல்லையா, கருங்கடல்ல உளவு பார்த்துட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. மார்ச் 7ஆம் தேதி இந்த பதிவை நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும் போது அதிகமான இந்த உளவு சேகரிக்கக்கூடிய ட்ரோன்கள் பறந்துட்டு இருக்கு, கருங்கடல்ல சுத்திக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறாங்க. அப்போ உளவு தகவல்களை சேமிச்சுக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா ரஷ்யாவோட நிலைகள் மேலேயோ இல்ல ரஷ்யாவோட கப்பல்கள் மேலேயோ திரும்ப ஒரு தாக்குதல் நடக்க வாய்ப்புகள் அதிகம். அதனால ரஷ்யா தயாராயிட்டு இருக்காங்க, ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. இந்த நேவல் வார்ஃபேருங்கிறது கமெண்ட் செக்ஷன்ல கூட கேட்டிருந்தீங்க, ஏன் வந்து ரஷ்யா ஏர்ஃபோர்ஸ்லயும் சரி நேவல் ஃபோர்ஸ்லயும் சரி டாமினண்டா இருக்க முடியல அப்படிங்கிறத சொல்லியிருந்தீங்க இல்லையா? நம்ம பல பதிவுகள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம், திருப்பி நான் அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். அதாவது நம்ம கிட்ட பலம் இருக்கு, ஆனா அது யார்கிட்ட காட்டுறோம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? யார்கிட்ட காட்டுறோம், அது எப்படி காட்டுறோங்கிறது இருக்கு. அதைத்தான் முன்னாடி சொல்லியிருக்கேன். உக்ரைனோட ராணுவ வீரர்கள் சண்டை பிடிச்சிட்டு இருக்கும் போது நம்மளோட அட்வான்ஸ்டான ஃபோர்ஸஸ் களமிறக்கும் போது
மேற்குலக நாடுகள் நல்லா மாப்பிள்ளைகளாட்ட எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எல்லாம் படிச்சுக்கிட்டு ஓ அப்படியா செய்தின்னு உள்ள வரும்போது ரஷ்யா டவுன் ஆயிடுவாங்க. ஒன்ஸ் ரஷ்யா வெர்சஸ் நாட்டோன்னு ஹெவியான அந்த ஹை டெக்னாலஜிக்கல் போர் வரும் இல்லையா, அந்த சமயத்துல இவங்க சைட்ல இருக்கிறதும் இவங்க சைட்ல இருக்கிறதும் கிளாஷா இருக்கும்போது தான் கரெக்டா இருக்கும். இதை நம்ம பல தடவை சொல்லிக்கிறோம். இந்த நார்த் கொரியா சவுத் கொரியா பிரச்சனையிலேயே இதுதான் நடந்துச்சு. அந்த சமயத்துல சைனீஸ் வீரர்கள் ஏகப்பட்ட பேர் இறந்தாங்க. அது காரணம் நார்த் கொரியாவோட வெல் ட்ரைன்டு சோல்ஜர்ஸ் எல்லாத்தையும் உள்ள களத்தை இறக்கி விட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பூசன் பெரிமீட்டர் அது தோக்குற மாதிரி போயிடுச்சு சவுத் கொரியா. அந்த டைம்ல உள்ள வந்து நார்த் கொரியாவை அடிச்சாங்க. அது வந்து வரலாறு. இது போல பல விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சனாலதான் ரஷ்யா இது போல அவங்களோட ஏர்ஃபோர்ஸா அதிகமா களமிறக்கலாம். ரெண்டாவது பேட்டட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ல இருந்து ஏகப்பட்ட அதிநவீன சிஸ்டம்ஸ் வந்து உக்ரைன் கிட்ட இருக்கு. அதை தெரிஞ்சுக்கிட்ட அதுக்கப்புறம் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா உள்ள இருக்கலாம் அப்படிங்கிறது போலயும் ரஷ்யா கிட்ட இருக்கு. ஆனா நேவல் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா கிட்டன்ட்டு இல்ல, யாருக்கிட்டையுமே இந்த நேவல் ட்ரோன்ஸை எதிர்கொள்றது அப்படிங்கிறது இதுதான் புதுசு. ஸோ இந்த இதுக்கு எதிர்த்து யாராலையுமே நிற்க முடியாது. ஏன் இப்போ அமெரிக்கானால கூட இப்போ இந்த ட்ரூ கான்ஃபிடன்ஸ் இருந்தது, அவங்களோட கார்கோ கண்டெய்னர் தான் காப்பாற்ற முடியாது. அவங்களோட போர்க்கப்பலா இருந்தாலும் உள்ள ட்ரோன்கள் இறங்குச்சு அப்படின்னா காப்பாற்றுறதுக்கு இப்போதைக்கு டிஃபென்ஸ் மெக்கானிசம் இல்லை. ஒன்னே ஒன்று பண்ண முடியும், எலக்ட்ரானிக் வார்ஃபேர் யூஸ் பண்ணி சப்ரஸ் பண்ண முடியும். அதுதான் ஒரே ஆப்ஷன். இப்போதைக்கு அதை எல்லாத்தையுமே அவங்க பயன்படுத்திட்டே இருந்தாங்கன்னா இந்த எலக்ட்ரானிக் வார்ஃபேர் எப்படி யூஸ் ஆகுன்றது தெரிஞ்சுக்கிட்டு அவங்க பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம இதை எதிர்கொள்றதுக்கான வேலைகள்லையும் ரஷ்யா தரப்புல ஈடுபட்டு இருக்காங்க. ரஷ்யாவும் இதுக்கான நேவல் ட்ரோன்களை உருவாக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த நேவல் வார்ஃபேருங்கிறது ஒரு என்டையரான புதுசான ஒரு விஷயம். இந்த ட்ரோன்கள் இதே உக்ரைன் இல்லை, ஹவுதிஸ் இருக்கட்டும், இதே ட்ரோன்களை பயன்படுத்தி அமெரிக்கா அடிச்சாங்கனாலும் அமெரிக்கானால நிற்க முடியாதுக்கு எதுக்கு சண்டை பிடிக்கிறதுக்கான ஒரு கேப்பபிலிட்டிஸ் அமெரிக்கா கிட்டையும் கிடையாது, யாருக்கிட்டையுமே கிடையாது. ஒரு போர்க்கப்பல் ஒரு பேட்டில் குரூப் வந்து இன்னொரு பேட்டில் கேரியர் குரூப் கூட சண்டை பிடிக்குதுன்னா நம்ம கம்பேரிசன் பண்ணி இவங்க கிட்ட வீக்கா இருக்காங்க நேவல் அப்படின்னு சொல்லலாம். பட் இது என்டையரா புதுசான ஒரு விஷயம். ஸோ அதனால ரஷ்யா கிட்ட கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கு அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. இது எல்லா நாடுகளுக்கும் பொருந்தும் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஸோ இதோட இந்த பதிவு நம்ம முடிச்சுக்கோம். இந்த பதிவு பத்தின உங்களோட கருத்துக்கள் என்ன மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. அது கூடவே நம்ம சேனலுக்கு புதுசா வந்துட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்துக்கு ஒரு பெல் ஐக்கன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம எப்போ பதிவுகள் போட்டாலும் உங்களுக்கு சின்ன நோட்டிஃபிகேஷன் வரும். அது கூடவே நம்ம சேனல் அடுத்த வளர்ச்சியடைய கொஞ்சம் உதவியா இருக்கும். எனக்கா இந்த உதவியை செய்வேன்ற நம்பிக்கையில இந்த பதிவை நம்ம முடிச்சுக்கலாம். அடுத்த பதிவுல உங்களை சந்திக்கும் வரை ஸ்டே சேஃப், பை.